ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான நாளானது வரப்போகுது. அது என்னைக்குன்னா மார்ச்சுடைய 27 அன்னைக்கு தமிழ் மாதம் விஸ்வாச ஆண்டுடைய பங்குனி மாதத்துடைய 13ஆம் நாள் கிழமை அன்னைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை பங்குனி மாத வளர்பிறையில் நவமியானது வருது. பங்குனி மாத வளர்பிறையில் வரக்கூடிய நவமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய நவமியை காட்டிலும் அதிக சிறப்புடையது. ஏன்னா பங்குனி மாத வளர்பிறை நவமியில் தான் ஸ்ரீராமர் என்பவர் அவதரித்தார். ஸ்ரீராமரை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஸ்ரீராமர், சீதா தேவி, லக்ஷ்மணன் இவங்களுடைய கதையை கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இவருடைய நாமத்தை கேட்காதவங்க யாரும் இருக்க மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு சக்தி படைத்த ஸ்ரீராமர் அவதரித்த ஒரு அற்புதமான நாள் தான் வரக்கூடிய இந்த நாள். ஸோ இந்த நாளுக்கும் கிரகங்களுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. இந்த நாள் அன்னைக்கு கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் மாறுது, அதோடு சேருது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த நாளில் இருந்து தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ராம நவமியிலிருந்து கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த ராம நவமி நாள் சாதாரண நாள் கிடையாது. நம்மளுடைய இந்துக்கள் பண்டிகைகளில் நிறைய நாட்கள் ரொம்பவே விசேஷமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த விசேஷ நாட்களில் ஒன் ஆஃப் த ஒரு சிறப்பான விசேஷமான நாள் தான் இந்த ராமநவமி. பெருமாள் எடுத்த அவதாரங்கள்லேயே ரொம்ப சிறப்பான அவதாரமாக இது கருதப்படுது. ஏன்னா ஸ்ரீராமர் அவதாரத்தில் ஸ்ரீராமராக மனுஷனாக அவதாரம் எடுத்து வாழ்க்கையை இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற நெறிமுறையை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த அவதாரம் ரொம்ப ஸ்பெஷல் அவதாரம். இந்த ஸ்பெஷலான நாளில் ஸ்பெஷல் பரிகாரம் நாம் செய்தால் வெற்றி நமக்கு கிடைக்கும். ஸோ வெற்றி கிடைக்கக்கூடிய அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வெற்றி தரக்கூடிய அந்த பரிகாரத்தை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக அந்த பரிகாரமும் உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அந்த பரிகாரத்தையும் மறக்காமல் செய்திடுங்க. முதல்ல உங்களுக்கான பலனை பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க. கும்பம் ராசிக்கு பங்குனி மாதம் நவமியிலிருந்து புதிய திட்டங்கள் எது நீங்கள் தொடங்கினாலும் எது நீங்கள் செய்தாலும் வெற்றி பெறும். வருமானங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். வருமானம் மெயினாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கிற மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை உங்களுக்கு அமைகிறது. ஸோ வருமானம் அதிகரிக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இந்த டைப் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பம், திருமணம், வருமானம் இது சார்ந்த எல்லா விஷயங்கள்லையுமே நிறைய நடக்கும். ஸோ என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள், தடைகள் மற்றும் சிக்கல்கள் இந்த நவமியிலிருந்து விலகி இந்த பங்குனி நவமியில் பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. கடந்த கால முயற்சிகள் அத்தனையுமே இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு கைகூடும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். பணவரவு மற்றும் பொருளாதாரத்தில் திருப்தியான நிலை உண்டாகும். இருப்பினும் சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். ஸோ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். விரிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பம், திருமணம், காதல் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியின் கடைசி காலகட்டமான பாத சனி, அதாவது குடும்ப சனி நீடித்து இருந்த டைம் இப்போ இருக்குது.
ஸோ கூட குரு வகர பயிற்சி முடிவடைந்து நேராக சஞ்சரிக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2வது வீட்டில் சுக்கிரன் உச்சமாகி சஞ்சரிக்கிறாரு. இந்த மாதிரி பல கிரகங்கள் உச்சமாகிறது, அப்புறம் குருவுடைய வகர பயிற்சி, பாதசனி இதெல்லாம் சேர்ந்து இந்த நவமியிலிருந்து குடும்பத்தில் இணக்கமான சூழலை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க செய்யும். திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். தடைப்பட்ட திருமணம் உங்கள் ராசிக்கு கைகூடும். பெற்றோர்கள் சம்மதத்தோடு காதல் திருமணம் செய்யவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ திருமணம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய தடைகளை விலக செய்யும் என்பது இந்த டைம் குறிப்பிடப்படுதுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். வேலை மற்றும் தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடந்த சில வாரங்களாக தடைப்பட்ட வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் மற்றும் வேலையில் நெருக்கடிகள் உள்ளிட்ட அனைத்துமே மாறி உத்தியோகம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு நவமியில் சாதகமாக இருக்கும். குறிப்பாக புதிய திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் இனி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். வருமானம் மெயினாக அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பெரிய லாபம் காத்திருக்கு. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் விலகி சரியான முடிவை எடுப்பீங்க. அதோடு இடமாற்றம் மற்றும் வேலை மாற்றம் ஆகியவையெல்லாம் இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த மாற்றமெல்லாம் சாத்தியமாகும். ஸோ இந்த மாதிரி சாத்தியமாகறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ வாய்ப்பை பயன்படுத்தி வேலை மற்றும் தொழிலில் முன்னேறுங்க. அப்புறம் ஃபைனலாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பணம், பொருளாதார கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி வருமானம் இந்த டைம் அதிகரிக்க போகுது. தனிப்பட்ட வருமானம் மட்டும் இல்லாமல் குடும்பத்தாருடைய வருமானமும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் பொருளாதாரமும் மேம்பட போகுது. நீண்ட காலம் வராமல் இருந்த தொகையெல்லாம் இந்த ஒரு நவமியிலிருந்து வசூலாகும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் அனைத்து தீரும். ஸோ அதுக்கான ஒரு பொற்காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய போதுங்க. ஆக்சுவலி பொதுவாக பார்க்கும்போது உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பங்குனி நவமியிலிருந்து பல வகையில் சாதகமாக இருக்க போகுது. அதுவும் பங்குனி நவமியில் முதல் பாதி வரை ராசியில் ராகு செவ்வாய் இருப்பார். எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் என்பதால் அவசரப்படாமல் நன்றாக சிந்தித்து குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். அது எடுத்திங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ராம நவமியில் வெற்றியை தரக்கூடிய வெத்தலை பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை இந்த நவமி அன்னைக்கு செய்திடுங்க. இந்த தினம் வீட்டு பூஜையில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விடுங்க. அப்புறம் 3 வெத்தலை வாங்கி கொள்ளுங்க. குறைந்தபட்சம் 3 வெத்தலை போதும். அதிகபட்சம் உங்களுக்கு 11, 21, 51 எத்தனை வெத்தனை வாங்கினாலும் தவறு கிடையாது. கொஞ்சம் கூட செந்தூரமும் வாங்கி கொள்ளுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செந்தூரம் ரொம்ப முக்கியமானது. அதை வாங்கிருங்க. வாங்கின செந்தூரத்தை வெத்தலையின் மேலே நாம் தொட்டு ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை எழுத வேண்டும். ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அனுமன் இருக்கையில் ஏது பயம். ஸோ 3 வெத்தலையில் இந்த மந்திரத்தை எழுதி சுருட்டி மாலையாக கட்டி வீட்டில் இருக்கக்கூடிய அனுமன் படத்திற்கு போடுங்க. ராமர் பட்டாபிஷேக படம் இருந்தாலும் அதுக்கும் போடுங்க. எதுவுமே இல்லை என்றால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் சன்னிதானம் இருக்குல்ல, அங்கே போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாலையை போட்டு விட்டு வாங்க. 3 வெத்தலைக்கு மேலே எத்தனை வெத்தலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுறீங்களோ அவ்வளவும் அனுமன் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே இருக்கிறது, வெற்றியை காணவே முடியவில்லை என்று துவண்டு போயிருப்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு வரப்பிரசாதம். இந்த பரிகாரத்தை செய்ய மறக்காதீங்க. இந்த எளிமையான ஆன்மீக சார்ந்த வழிபாட்டை இந்த தினம் எவர் ஒருவர் உங்கள் ராசிக்காரங்க செய்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் இருக்கும். உங்கள் மனதில் ஒரு கோரிக்கை வைத்து இந்த வெத்தலை மாலையை அனுமனுக்கு போட்டால் அந்த வேண்டுதல் 3 நாட்களில் நிறைவேறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உங்களுக்கு நேரம் இல்லை, அவசரமான இந்த உலகத்தில் அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு பரிகாரம் செய்ய முடியாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த நாளில் காலையில் குளித்து முடிச்சுட்டு கண்களை மூடி ஸ்ரீராம ராம ராம ஸ்ரீராம ஜெய என்ற மந்திரத்தை மனதார உச்சரித்தாலே போதும். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு அனுமன் ஓடோடி வருவார். அதனால் இந்த நாளில் பரிகாரத்தை மட்டும் செய்ய மறக்காதீங்க. இந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உருவாகும்.
இந்த முக்கியமான பரிகாரத்தை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.